டூப்பு போடாத ஃபைட் மாஸ்டர். கனல் கண்ணன், பீட்டர் கேன், பெப்சி விஜயன், ஜாக்குவார் தங்கம், எத்தனையோ ஃபைட் மாஸ்டர்கள் இருக்கிறார்கள். அவரிடமெல்லாம் ரோப் இருக்கும். ஆனால் கலைஞர் ஐயாவிடம் ஹோப் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை தான் மிகப்பெரிய அளவு வெற்றியை அவருக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது. கலைஞர் ஐயா அவர்கள் வசனத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனில் இருந்து புரட்சி தலைவர் வரை எத்தனையோ பேர் தமிழ் திரையுலகத்தில் நடித்து முடித்து விட்டார்கள். இங்கே நம்ம ஆட்சி அம்மாவே அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் எனக்கு மட்டும் இன்னும் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தேன். அந்த வாய்ப்பு எனக்கு இந்த படத்தின் மூலமாக வருகிறது என்பதை நினைத்தால் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அதாவது வசனம் எழுதுவது என்பது, இங்கே நம்ம பாக்கியராஜ் அவர்கள் இருக்கிறார்கள். திரைக்கதை அமைப்புக்கு அவர் ஒரு கர்த்தாவாக இருந்து மொத்த இந்தியாவுக்குமே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியராஜ் அவர்கள் இங்கே நம்மிடம் இருக்கிறார்கள். வசனம் எழுதும்போது சில விஷயத்தில் நீட்டியும் எழுதியிருக்கிறார், சில விஷயத்தில் சுருக்கியும் எழுதியிருக்கிறார் கலைஞர் ஐயா அவர்கள். புருஷோத்தமரே, புரட்டுக்காரின் உருட்டு வெளியில் உலகத்தை காண்பவரே, மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவானரே, குளிர்நிலவை கொள்ளிக்கட்டை என்று சுருடே, என் தாய் அன்பின் பிறப்பிடம் அறநெறி பிறம் மாற்றுக்குறை அத்தங்கம் மாசற்ற ஜோதி என்று நீட்டி எழுதுவதும் கலைஞர் ஐயாவுக்கு தெரியும். சில வசனத்தை சுருக்கி எழுதினால் அதில் தான் எஃபெக்ட், இம்பாக்ட் இருக்கிறது என்பதையும் அறிவேன். பராசக்தி படத்தில் நடிகர் திலகம் அவர்கள் ரங்கூனில் இருந்து சென்னை வந்து இறங்கியவுடன் கார்ல ஏறும்போது ஒரு பிச்சைக்கார வந்து, ஐயா சாமி தர்மம் போடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஐயா அவர் எழுதிய வசனம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டின் முதல் குரலே இப்படி இருக்கிறதே. அப்ப சிவாஜி சார் வாய்ஸ் இப்படிதான் இருக்கும், தமிழ்நாட்டின் முதல் குரலே இப்படி இருக்கிறதே என்று அவ்வளவுதான் சொல்லியிருப்பார். அதற்கு மேல் இங்க டைலாக் கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு அந்த காலத்துல கம்பர் அப்படி எழுதினார், இந்த காலத்தில் கலைஞர் அப்படி எழுதுகிறார். கம்பர் அனுமாரை வந்து சிலோனுக்கு அனுப்பிட்டு அங்க சீதை இருக்காளா இல்லையா, பார்த்தானா இல்லையா, இருக்காளா இறந்து விட்டாளா, ராவணன் கையில மாட்டி என்ன ஆனாலோ தெரியல என்று சிக்கலில் டென்ஷன்ல பொண்டாட்டியை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில பிரசவத்துக்கு சேர்த்துட்டு வெளியில டென்ஷன்ல சுத்திக்கிட்டு இருப்பானே புருஷன், அது மாதிரி டென்ஷன்ல ராமன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அனுமான் அங்கிருந்து ரிட்டர்ன் வர்றான். வந்த உடனே சீதைய அப்படின்னு ஆரம்பிச்சான்னா பார்க்கலன்னு சொல்லிடுவானோ, சீதையன்னு மட்டும் ஆரம்பிச்சான்னா தெரியலன்னு சொல்லிடுவானோ, சீதையை அப்படின்னு மட்டும் ஆரம்பிச்சா செத்து போயிட்டான்னு சொல்லிடுவானோ என்று பலவிதமான டென்ஷன்கள் ராமனுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அனுமன் முதல்ல என்ன போட்டான், கண்டேன் அப்படின்னு முதல் வார்த்தை போட்டான், அப்புறம் தான் சீதைன்னு போட்டான். அதனாலதான் அனுமருக்கு வந்து சொல்லின் செல்வர் என்ற ஒரு இது உண்டு. இப்ப சப்போஸ் யோசிச்சு பாருங்க, அந்த அனுமார் கேரக்டரை வந்து சப்போஸ் கண்டேன் சீதைன்னு சொல்லாம, நம்ம உதாரணத்துக்கு நம்ம டிவில எல்லாம் வருவார் மனோகர்னு ஒருத்தர், நான் இலங்கைக்கு போறேன், அங்க நிறைய மரமெல்லாம் இருந்துச்சு, அந்த மரத்துக்கு நடுவுல அசோகவனம்னு ஒரு இடம் இருந்துச்சு, அங்க உள்ளுக்குள்ள நிறைய அரக்கிகள்லாம் இருந்தாங்க. எங்க ராமன் டென்ஷன்ல இருக்கான், சீதையை பார்த்தானா இல்லையான்னு, இங்க மெதுவா போய்கிட்டு இருக்குது. அப்போ அந்த அரக்கிகளுக்கு மத்தியில சீதையை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது அம்ப ராமன் அவர் வாயில தான் விட்டிருப்பார். எதை எப்படி எங்கே சுருங்க சொல்லி அதை தெளிய வைக்க வேண்டும் என்பது அன்று கம்பருக்கு கைவந்த கலையாக இருந்தது, இன்று கலைஞர் அவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கிறது. இந்த படத்தில் நானும் நடிக்கிறேன் என்பது இந்த இடத்துக்கு நீங்க சந்தோஷமா தைரியமா கை தட்டலாம். நீங்க ஏன்னா பாதி பேருக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்களுக்கு மேடல் என்ன நடக்குன்னே தெரியல. நம்ம நண்பர்கள் எல்லாம் ஃபுல்லா கேமரா வச்சிருந்ததுனால தெரியல, பின்னாடி டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துல நானும் இருக்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இன்றைய காலகட்டத்திலே பிரம்மாண்டமாக எடுக்கப்படும் படங்கள் ஓரிரு படங்கள் தான் வெற்றி அடைகின்றது. ஆனால் சிம்பிளா சின்ன பட்ஜெட்ல நல்ல கதையம்சத்தோடு ஒரு படங்கள் பெரும் வெற்றி அடைகிறது. இது ஒரு ஆரோக்கியமான அம்சம். இந்த அம்சத்தை இந்த படமும் தன்னுள் உள்ளடக்கி வெற்றி படைவு நினைக்கிறேன். ஆனா போஸ்டர் ஒட்டும் போது ஒரு படத்துடைய வெற்றிக்கு கிட்டத்தட்ட 50% 75% காமெடி உதவி செய்கிறது. ஆனால் அந்த காமெடியன்களுடைய மட்டும் அந்த போஸ்டர்ல போடும்போது பிரிண்டட் அட் சிவகாசின்னு கீழே எழுதியிருப்பாங்க, அதுக்கு பக்கத்துல சின்ன தலையா போடுவான். அதுவும் எப்படின்னா 4 ஷீட் போஸ்டர் சேர்த்து ஒட்டும் போது இவன் கண்ணு தனியா மூக்கு தனியா வாய் தனியா பிரிஞ்சு ஆக்சிடென்ட் ஆன அம்பாசிடர் மாதிரி ஆயிடுவான் ஒவ்வொரு காமெடியன் முகமும். அத கடைசியில் அவனுக்கு இன்னொரு ஆபத்தும் காத்திருக்குது.
நம்ம ஊர் மாடுங்க போஸ்டர் கீழே இருந்துதான் மேயுது. முதல்ல காமெடியன்களை மேய்ஞ்சிருது. கொஞ்ச நேரம் கூட அந்த போஸ்டர்ல கூட அவருக்கு இருக்க முடியல. பல எருதுகள் எங்களை மேய்ஞ்சிருது. ஆனா இந்த காமெடியனுக்கு விருதுன்னு ஒண்ணு கிடைச்சதுன்னா அது கலைஞர் ஐயா அவர்களால் தான் என்பதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கலைஞர், முடிவாக ஒரு வார்த்தை, நிறைவாக, கலைஞர் ஒரு அரசு ஊழியர், கவர்மெண்ட் சர்வெண்ட், பப்ளிக் சர்வெண்ட். கலைஞர் அவர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு உண்டான அத்தனை சலுகைகளும் உண்டு. ஆனால் ஒரே ஒரு சலுகை மட்டும் அவர் பெற முடியாது. அவர் பெற்றால் அவர் மீது நாம் கேஸ் போடலாம். அப்படி என்ன சலுகை? கவர்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் ரிட்டையர்ட் ஆனா ஓய்வு ஊதியம்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த ஓய்வு ஊதியம் மட்டும் இவருக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா இவருக்கு ஓய்வே கிடையாது. ஓய்வு இல்லாதவருக்கு எப்படி இங்க ஓய்வு ஊதியம் கொடுக்க முடியும்? ஆக அப்படி கிடைத்தால் நாங்கள் கேஸ் போடுவோம் என்பதை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, நிச்சயமாக நீண்டி நாளிலே பெரும் வெற்றி படயமாக அமையும் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கும், திரைப்படத்துறையை சேர்ந்த பெரியோர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், திரைத்துறையை சேர்ந்த அத்தனை பேருக்கும் வணக்கம். திடீர்னு கூப்பிட்டாங்க, ஐயா முன்னாடி ஒட்டுது. பட் 97ல என்னோட முதல் படம் நேருக்கு நேர் வரும்போது ஐயா அவர்கள் பார்த்தாங்க. பார்த்துட்டு வாழ்த்துறை கேட்டோம், அடுத்த நாள் கேட்டோம், நைட் பார்த்தாங்க, அடுத்த நாள் கேட்டோம். அது காலையில 4:30 மணிக்கே ரெடி, இன்னும் வந்து வாங்கலையா அப்படின்னு சொன்னாங்க. எப்படி சாத்தியம் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. சின்ன குழந்தையெல்லாம் நடக்கும்போது அது தப்பா நடந்தாலும் கை தட்டுவோம், ஏதாவது தப்பா ஒரு பாட்டு சொன்னாலும் கை தட்டுவோம். அது அவ்வளவு நம்பிக்கை கொடுக்கும். அதே நம்பிக்கை அவரோட எழுத்துக்கள் எனக்கு கொடுத்துச்சு. சூர்யா அறிமுகம் என்கிறார்கள், அப்பா 8 அடி என்றால் பையன் 16 அடி அப்படின்னு சொன்னாங்க. அது அவ்வளவு நம்பிக்கை கொடுத்துச்சு. ஏன்னா வாழ்க்கையில ரொம்ப குழப்பமான நாட்கள் எனக்கு. அது அந்த எழுத்து, அந்த அவர் சொன்ன வாக்கு வந்து ஓரளவுக்கு உண்மையாயிட்டு இருக்கு. அப்பா அம்மாவை நான் சந்தோஷப்படுத்திட்டு இருக்கேன். என்ன வயசுல இருக்கவங்க எல்லாம் வந்து ஆச்சரியமா இன்னொன்னு பாக்குறது வந்து, எப்படி இப்படி 15-16 மணி நேரம் வேலை செய்யறாரு, அது உபயோகமா வேலை செய்யறாரு. நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு 4-5 பேரையே சந்தோஷப்படுத்துறது அவ்வளவு பெரிய பொறுப்பா இருக்கு, அவ்வளவு பெரிய சாதனையா இருக்கு. பட் இவ்வளவு மக்கள், இவ்வளவு மாவட்டம், இவ்வளவு பெரிய மாநிலம், இவ்வளவு அமைச்சர்கள், இவ்வளவு பிரச்சனைகள், அதை ஒருத்தர் எப்படி சமாளிக்கிறாரு, எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கிறது பெரிய பெரிய ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கு. நிறைய பேர் நாங்க கத்துக்க வேண்டியதா இருக்கு. அந்த 10 மணி நேரம் வேலை செஞ்சாலும் அது பிரயோஜனமாகவும் பயனுள்ளதாகவும் நாங்க செலவழிக்கிறது வந்து உங்களை பார்த்துதான் நாங்க கத்துக்கணும். கல்கத்தா போயிருந்தேன், பாம்பே போயிருந்தேன். அங்க துறைத்துறையில வந்து அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. பத்திரிகைக்காரங்க நிறைய பேர் வந்து கேட்டாங்க, எப்படி இங்க மட்டும் சின்ன படங்கள் எடுத்து வெற்றி காண முடியுது, எப்படி இது சாத்தியமாகுதுன்னு கேட்டாங்க. வேற ஒண்ணுமே இல்லை, உங்களால மட்டுமே இது சாத்தியமாகுது. திரைத்துறையை பொறுத்தவரையும் நிச்சயமாக நீங்கள் இன்றி நாங்கள் இல்லை. நீண்ட நாளை வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம். அனைத்து பெரியவர்களுக்கும், அமைச்சர்களுக்கும், கலைவகத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பராசக்தி படத்துல நான் முதல்ல படிச்சது ஒரு வசனம். ஒரு 10 வயசு இருக்கும்போது நான் படித்தேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தை அவரை சந்தோஷப்படுத்த முடியும். சும்மா அனைவருக்கும் வணக்கம்னு போய் பிரயோஜனம் இல்லை. ஐயோ ஏமாந்தேன், இதிலே நஞ்சை கொட்டி விட்டால், கொஞ்சி குலவி குடும்ப செய்து விட்டால் வஞ்சகி, இதைவிட என்னை கொன்றுக்கலாமே அவள். பஞ்சையாய் பராரியாய் என் தங்கைக்கு இப்படி தரிசனம் தர வேண்டுமா நான்? வறுமை, திருட்டு, வஞ்சகம், விபச்சாரம் இங்கே வற்றாத ஜீவநதிகள் வடைந்தோடும் நாட்டிலே, வளமான சோலைகள் புத்துக்கொள்ளும் பூமியிலே, வாழ முடியாதவர்களை, வாழ வழி தெரியாதவர்களை, வாழ்வதற்கே பிறந்தவர்களை இந்த வங்கத்தில் என்னை வந்ததும் வராதமாய் இப்படி வாட்டி விதைக்கவா வேண்டும்? சிங்க திருநாடே, நீ சிறந்தி கூடாக மாறியது எப்போது? வந்தாரை வாழ வைக்கும் வளமது தமிழகமே, நீ சொந்த நாட்டானே சுழண்டுவது எத்தனை நானாக? வீர பெண்களின் ஏடுகளை எழுதியெழுது ஏற்றம் பெற்ற என்னருமை பொன்னாடே, நீ வீடுகளிலே விழுச்சாலைகளை தெரியவிட்டு உயிரை மூடிக்கொண்டது ஏன் ஏன் ஏன்? வானத்தை முட்டும் மாளிகைகள், மானத்தை இழந்த மனிதர்கள், உயர்ந்த கோபுரங்கள், தாழ்ந்த உள்ளங்கள், ஏ தமிழ்நாடே, இதுதானா உன் தலைவிதி? ஐயோ கல்யாணி, நீ மதுரையிலே, நான் மதராஸ் தெருவிலே, ஆதரவற்றவனாக, அனாதையாக, யாரிடம் எதுவும் பேச முடியாத ஊமையாக. ஐயோ கல்யாணி கல்யாணி. 1952 சற்றேறக்குறைய 58 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பையனாகும் போது மனப்பாடம் பண்ணது.
அவருடைய வசனங்கள் எல்லாம் சாகா வரம்பற்ற வசனங்கள். சாகா வரம்பற்ற அந்த வசனங்களை இப்படி பக்கம் பக்கமா எழுதாம திருக்குறள் போற 2 வரியிலையும் ஒரு அழகா எழுத முடியும். அந்த மாதிரி அற்புதமாக இந்த நீதி 4 படத்துக்கு ஒரு வசனம் எழுத போறாரு. இந்த ஸ்டுடியோக்குள்ள இன்னைக்கு அவரை பார்க்கும்போது எனக்கு அளவில்லாத சந்தோஷம். மகாபாரதத்துல ஒரு சம்பவம் இருக்கு. பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் சேர்த்துக்கிட்டு கிருஷ்ணன் கர்ணனை போர்க்களத்துல சாட்சிட்டான். உடம்பு பூரா அம்பு, ஆனா உயிர் போக மாட்டேங்குது. அர்ஜுனன் கேட்கறான், என்னையா அவன் உயிர் போக மாட்டேங்குதானா? வேற ஒண்ணு இல்ல, அவன் செஞ்ச தர்மங்கள் அவனை காப்பாத்துது, தர்ம தேவதை அவனை காப்பாத்துறா அப்படின்னா. இப்ப என்ன பண்றதுன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குன்னு நேரா போய் கிருஷ்ணன் ஒரு அந்தன வேஷம் போட்டு போய் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அந்த கர்ணன்கிட்ட போய் பிசாந்தின் கை நீட்டினான். கர்ணன் சொன்னா, இந்த வினாடியோ அடுத்த வினாடியோ உயிர் போக போகுது, இந்த நேரத்துல கூட என்னால தர்மம் பண்ண முடியும்னு நினைச்சு கேட்கறியாப்பா, இதை விட என்னையா பெருமை இருக்கு.